Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra exercise 2.2 first sum. Solve for x ன்னு சொல்லி ஒரு 4 சம் கொடுத்திருக்காங்க. சோ இது எப்படி சிம்பிள் பண்ணனும் பாருங்க, சால்வ் பண்ணனும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து mod 3 - x less than 7 சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இது நம்பருக்கு நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பார்க்கும்போது 3 - x less than 7. சோ இதோட ஆப்போனன்ட் நம்பர் -7 நெகட்டிவ் நம்பர். இது பாசிட்டிவ் நம்பர் 7, நெகட்டிவ் நம்பர் வந்து -7. சோ அது இந்த பக்கம் போட்டுக்கோங்க. என்ன சிம்பிள் இருக்கோ அதே சிம்பிளை போட்டு -7 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 3 எந்த சைடு கொண்டு வந்திருக்கேன், +3 இருக்குது. ஸோ -3 வரும். எக்ஸு இங்கே -6 இருக்குது, இங்கே 7 -3 வரும். அப்போ -10 less than -x less than 7 - 3 4ன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இது என்னவா வரும்? -3க்கு போய் என்ன பண்ணுறீங்க, இந்த சைடு கொண்டு வந்துடுறீங்க. மைனஸ் இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும், சைன் சேஞ்ச் ஆகும். அப்போது 10 less than, ஸோ அதே நேரத்தில் என்னவும் சேஞ்ச் ஆகும், இந்த இதுவும் சேஞ்ச் ஆகும் 4. அவ்வளோ. அதாவது இந்த மைனஸை நீங்கள் ரெண்டாம் பக்கம் கொண்டு வரும்போது உங்களுக்கான இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள்ஸும் சேஞ்ச் ஆகும். இது லெஸ் தேன் சிம்பிள் அது கிரேட்டர் தேனாக மாறும். அதே நேரத்தில் இந்த எக்ஸில் வேல்யூஸ் வந்து மைனஸ் மல்டிப்ளை ஆகும்போது ஸோ மைனஸ் இன்ட்டு -10 அப்போ வந்து +10 வரையும். அதில் இங்கே வந்து மைனஸ் வந்துடும், 4லாம் மைனஸ் வந்துடும். அதனால் இங்கே -4. இப்போ நீங்கள் -4 less than x less than 10 இன்ச்சில் போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் நம்பர் -4 இந்த சைடு இருந்தீங்கன்னா அந்த சிம்பிள் அதுக்கேற்றக்கும் சேஞ்ச் ஆகும். -4 இந்த சைடு இருந்துச்சுன்னா இந்த சைடு வரும்போது -4 less than x less than 10 சொல்லி நீங்கள் அழகாக எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை வச்சு நீங்கள் என்ன எழுதிக்கலாம், x lands to -4 to 10. ஏன்னாச்சும் நல்லா பாருங்கள், -4 x பெருசுன்னும் 10 x சின்னதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதான் இப்போ செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x - 5 greater than or equal to -2 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 4x - 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் -2 சொல்லி போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 4x - 5 ஒன்று வந்து -2ன்னு பெருமையாக போட்டுக்கோங்க. இதில் என்னென்னா அதே சிம்பிள் தான் வரும், இங்கேயும் அதே தான். 4x - 5 மைனஸ் இன்ட்டு -2 வரும். அப்போ என்ன ஆகும், மைனஸ் என்ன ஆகுது, மல்டிப்ளை ஆகுது. அப்போ அதுக்கேற்ற மைனஸ் மல்டிப்ளை ஆச்சுனால என்ன ஆகும், இது சேஞ்ச் ஆகிரும் இந்த சைன். பட் இங்கே -2 அப்படியே வந்தனால அதில் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இது புரிஞ்சிருக்கும். கிரேட்டர் தேன் சிம்பிளில் இருக்குது. இங்கே -2 ஆக்சுவலாக -2 கிரேட்டர் தேன் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இது ப்ளஸில் ஆகும்போது அதில் லெஸ் தேன் சொல்லிட்டு தான் வரும். ஸோ சேஞ்ச் ஆகிரும். மைனஸால் எந்த நம்பரை இன்னும் குவாலிட்டிகிட்ட இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணாலும் அது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகியே தீரும். ஸோ அதனால் இது வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு சிம்பிள் வந்தது. இப்போ நான் அப்படியே பின்னாடி எழுதுகிறேன். 4x - 5 2னும் 4x - 5 இந்த மாதிரி சொல்லிட்டு +2ன்னு வந்து. ஸோ மைனஸ் இன்ட்டு -2 உங்களுக்கு 4x - 5 லெஸ் தான் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு வந்துட்டு. இப்போ நீங்கள் நார்மல் சால்விங் தான். 2 + 5 x 4x 8 வரும். x 8/4 லாஸ்ட்டில் x ஈக்குவல் டு நான் எழுதுகிறேன் பின்னாடி. இது வந்து 4x லெஸ் தான் ஈக்குவல் டு 2 + 5 வரும். ஸோ 4x less than or equal to 7 சொல்லிட்டு வரும். ஸோ 7, ஸோ 7/4 சொல்லிட்டு வரும். ஸோ இது என்ன ஆகும்னா, இது வந்து தப்பு சாரி கைஸ். ஸோ இது வந்து -2 + 5, நான் மைனஸை கவனிக்கலை. -2 + 5, ஸோ 5 - 2 3 வரும். இங்கே 3 போட்டுக்கோங்க. ஸோ 3 வந்து இங்கே 4 ஆக்சுவலாக இருக்குது. ஸோ அந்த 4 இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும், 3/4 ஆயிரும். அப்போ இது ஒன்று இது ஒன்று. ஸோ அதை நான் பின்னாடி எழுதிக்கிறேன். ஸோ இங்கே வச்சு நல்லா எழுதுங்க. 7/4 வந்து ஹெச்ஓடி என்னது சின்னதுன்னு சொல்லி கொடுத்தது. 7/4 இது வந்து பெரிய நம்பர், ஹெச்ஓடி பெரிய நம்பர் அந்த மாதிரி கொடுத்ததுனால அந்த 7/4 இந்த சைடு எழுதி எக்ஸு சைடு எழுதிக்கிறேன். 3/4 இந்த சைடு போட்டுருக்கேன். இதுதான் என்னது உங்கள் ஆன்சர். ஸோ இதே நீங்கள் முடிச்சிக்கலாம். பட் இதில் நம்மளுக்கு ஒரு என்ன இருக்குன்னா 3/4 எக்ஸ் என்னது பெரிய நம்பர்னு வருது. அப்போ 3/4 எக்ஸ் பெரிய நம்பர், அதோட பெரிய நம்பர் 7/4. அப்போ என்ன ஆயிரும், அதே நேரத்தில் இங்கே வந்து உங்களுக்கு ஸோ இதை நம்ம ஒரு நம்பர் லைன் மூலமாட்டு ஒரு சின்ன இது பட்டுக்கலாம். ஸோ நம்பர் லைன் போடுறேன். இது -∞, ஸோ ∞. இங்கே வந்து என்ன வந்துச்சுன்னா எனக்கு வந்து 3/4 வந்துச்சு ஒரு இடத்துல. ஸோ அது 3/4 ஒரு இடத்துல 7/4. நல்லா நோட் பண்ணுங்கள்.
3/4 எக்ஸ் என்னவா வந்திருக்கு பெருசு. 3/4 எக்ஸ் என்னது பெருசு. நான் வந்து அதை ரெட் கலரில் காணிக்கிறேன் பாருங்கள், பெருசாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ அது இட்ஸு 3/4 எக்ஸுன்னு போது அது பெருசாக போயிட்டே தானே இருக்குது. 7/4லாம் நிற்கலை, 7/4லாம் நிற்கலை. ஏன்னா 7/4 நிற்குதுன்னு என்ன வந்திருக்கும், 7/4 நிற்கிற மாதிரி ஒரு பேட்டர்லாம் வந்திருக்கும். பட் அப்படி கிடையாது. இங்கே நம்ம கண்டுபிடிச்சது என்னது தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா எக்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். 3/4 அதுக்கப்புறம் மேலே 4/4 5/4 6/4 7/4 சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதே நேரத்தில் 7/4 சின்ன நம்பர் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த ஒரு இடம்பாடுமே இல்லை. ஸோ அப்போ அது இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ மைனஸ் நம்பர் 7/4 6/4 5/4 3/4 -2/4 அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் வரைக்கும் மைனஸ் வேல்யூஸ் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த நீல கலரில் போட்டிருக்கிறது இங்கே போயிட்டே இருக்கும், இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறது பாசிட்டிவ் நோக்கி போயிட்டே இருக்கும், இந்த நீல கலர் போட்டிருக்கிறது நெகட்டிவ் நோக்கி போயிட்டே இருக்கணும். காரணமாக இதோட சொல்யூஷன் என்னன்னா, the solution is real numbers or அதாவது எப்படி இதனால -∞ to ∞. அப்போ எல்லா நம்பர்ஸும் வரனால நம்ம என்ன எழுதிக்கலாம், ஆர் சொல்லி எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம தேர்டு பார்க்கலாம். தேர்டு என்னன்னா 3 - 3/4 எக்ஸு 1/4 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றுமே கிடையாது. இது அதே போல் நீங்கள் நார்மலாக எழுதி போல எழுதிக்கோங்க. ஸோ 3 - 3/4 எக்ஸு 1/4 இங்கே வந்து ஆப்போசிட் நம்பர், இதில் ஆப்போசிட் நம்பரில் இந்த சைடு எழுதிக்கோங்க. ஸோ -1/4. இப்போ இந்த 3 இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ -1/4 -3. ஸோ ப்ளஸில் இருக்குது -3 ஆயிரும். இங்கே -3/4 எக்ஸ் அப்படியே இருக்கும், அதை மறந்துடாதீங்க. இங்கே வந்து 1/4 -3 ஆயிரும். ஃபஸ்ட் நான் இது சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இது இந்த பக்கம் இந்த பக்கம் -1 -12/4 வரும். இங்கே வந்து -3/4 எக்ஸ் இருக்கும். இங்கே வந்து 1 - 12/4 இருக்கும். அப்போ -13/4 ஒன்று வந்து -3/4 எக்ஸ் இருக்குது இந்த சைடு இலையில், -11/4 இருக்குது. ஸோ இது ஏன்னா 1 - 2 என்பது -11/4. அப்போ இது என்ன வந்திருக்கு, இப்போ நீங்கள் நெகட்டிவ் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த சைடு வெளியே கொண்டு வரணும், இன்டர்வலும் சேஞ்ச் ஆகும், நம்பர்ஸும் சேஞ்ச் ஆகும். அப்போ 13/4 இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். 3/4 எக்ஸு இது இந்த மாதிரி வந்தோம் 11/4. இதுதான் அவங்க 3/4. பட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பை 4 பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே 4 இருக்குது. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 13 3x 11 சொல்லிட்டு வந்துடும். ஒன்றுமே இல்லை, நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பை 4 பண்ணேன். நம்ம எல்லாத்தையும் 4 எல்லாம் கேன்சல். ஸோ இந்த மாதிரி 4 மல்டிப்ளை ஆகும், எல்லாம் துண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே இப்போ 3 இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கு. ஸோ 13/3 x 11/3. ஸோ 13/3 is greater than equal to x is greater than equal to 11/3. அப்போது இது என்ன ஆகுது, 11/3 ஓடி எக்ஸ் வந்து என்னவா கிடைக்குது, 11/3 எக்ஸ் பெருசாக இருக்குது. அதே நேரத்தில் அது வந்து 13/3 ஓடி என்னவா இருக்குது, சின்னதாக இருக்குது. அப்போ அந்த சொல்யூஷன் செட் என்னவா இருக்கும், 11/3 to 13/3. இதுதான் அவங்க சொல்யூஷன் செட்ஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது நீங்கள் கான்செப்ட் படி, அதாவது 1/4 வந்து ஒருக்கா பாசிட்டிவ் நெகட்டிவில் போட்டுக்கோங்க. இதில் 3 எந்த சைடு போய் சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வரும். ஸோ இந்த மைனஸை கொண்டு போகிறதுக்காக மைனஸை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -, ப்ளஸ் ரெண்டு பக்கமே -, ப்ளஸ் ஆயிரும். இன்டர்வலும் சேஞ்ச் ஆயிரும். இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்து லெஸ் தேன் சிம்பிள் கிரேட்டர் தேனாக மாறிடும். ஸோ 4ஆல் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணினா இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த 3 இந்த பக்கம் ரெண்டு பக்கம் கொண்டு போனேன்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம்னா 11/3 இந்த கொண்டு வந்தீங்கன்னா அந்த இன்டர்வலும் சேஞ்ச் ஆகி தான் போடணும். ஸோ இந்த சிம்பிள் போட்டு எழுதணும். தென் லாஸ்ட்டில் அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடச்சி உங்களுக்கு. இப்போ 4th ஒன் பாருங்கள். 4th ஒன் வந்து எக்ஸு -10 -3 சொல்லி. ஸோ ஒன்றுமே கிடையாது. எக்ஸ் அப்படி கொண்டு வந்து இந்த -3 அந்த சைடு கொண்டு வந்து ஸோ -3 + 10 ஆயிரும். ஸோ எக்ஸு 10 - 3 7 ஆயிரும். என்ன ஆயிரும், 7 ஆயிரும். அப்போ இதை வச்சு நீங்கள் எழுதிடலாம், எக்ஸு 7 - 7 இந்த மாதிரி எழுதிக்கலாமா. ஸோ புரிஞ்சுருக்கு. ஸோ மாடல்ஸ் இருந்தாலே நீங்கள் இதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். ஸோ அப்போ ஒரு பக்கம் எக்ஸு இந்த சிம்பிள் போட்டு 7னா இதுக்கு ஆப்போசிட் நம்பர் அப்படி இருக்கு, இந்த சைட் போட்டிங்கன்னா -7 வந்துடும். ஸோ இதுதான் உங்கள் சொல்யூஷன் செட். த சொல்யூஷன் செட் இஸ், ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிளான சம்ஸ், அதனால தான் கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதுதான் உங்கள் சொல்யூஷன் செட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த சம்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.